குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1000 வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அவர் வெளியிட்ட அறிவிப்பில் 1050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே 7200 வகுப்பறைகள் கட்டப்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக இந்த திட்டத்தின் கீழ் 27 மாவட்டங்களில் 155 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட 1000 வகுப்பறை கட்டடங்களை காணொலி வாயிலாக ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த 1000ல் ஒன்றாக பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியிலும் 32 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட வகுப்பறை திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பழனி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஐ.பி. செந்தில்குமார் கலந்து கொண்டார். திறப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் எழுத்துக்களும் படங்களும் வரையப்பட்டு வண்ணமயமாக உள்ள வகுப்பறையை பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். இங்கே அழகழகான படம் பொம்மை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாம்பெல்லாம் வரைஞ்சி அதில் மெய்யெழுத்துக்கள் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி அழகழகான பொம்மையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்க்கு ரொம்ப எங்களால் நன்றி சொல்லணும். எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குங்க. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று குழந்தை நேய பள்ளி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய வகுப்பறை கட்டடம் கட்டி தந்ததற்காக அரசுக்கு பள்ளி குழந்தைகளும் ஊர் மக்களும் நன்றி தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.